Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. யார்கிட்டயாவது போயிட்டு நட்புக்காக நீங்க என்ன கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா எல்லாரும் காலரை நிமித்திக்கிட்டு என்ன தெரியுமா டைலாக் சொல்லுவாங்க, நட்புக்காக உயிரையே கொடுக்குறேன்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நட்புக்காக உயிரே இல்லை ஒரு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பட் ஆனால் இந்த டைலாக் வந்து எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நட்புக்காக உண்மையிலேயே பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் தெரியுங்களா? ஒரு கிரிக்கெட்டில் பேட்டிங் விளையாடணும் அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரெண்டு கையுமே முக்கியம். அதாவது டாப் ஹேண்ட் அண்ட் பாட்டம் ஹேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு கையுமே உருப்படியாக கரெக்டாக பேட்டில் வச்சு ஆடுனா தான் ஒரு பாலையை வந்து டைம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் மீறி என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த மேட்ச்ல வந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய கட்டை விரல் வந்து உடைஞ்சு போயிருச்சு. என்னால பேட்டை வந்து ரெண்டு கையில பிடிக்க முடியாது, ஒரே ஒரு கையில தான் பிடிக்க முடியும். கடைசி விக்கெட்டு நான் தான் களமிறங்கினா தான் அவன் வந்து செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒத்த கையே வச்சுக்கிட்டு அந்த ஒத்த கையில பேட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கூட 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு அவரை வந்து ஒரு 100 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நட்புக்கு மட்டுமே உதாரணம் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே உருவாங்க. ஸோ எல்லாருமே 6 அடி 6.5 அடி இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மத்தியில் வெறும் 5 அடி 8 அங்குலம் உள்ள ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்த உலகத்தையே மிரள வச்ச ஃபாஸ்ட் பவுலர் மால்கம் மார்ஷல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த மாதிரி ஒரு தைரியசாலியான ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஃபாஸ்ட் பவுலர் மால்கம் மார்ஷலோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18th April 1958 பிரிட்ஜ்டவுன் பார்படோஸ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற இடத்துல டென்சில் டிகோஸ்டர் அப்படின்றவருக்கும் இலியனார் அப்படின்றவர்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க மால்கம் மார்ஷல் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் பார்க் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளப்ல வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டராக வந்து இருந்தார். அது மட்டுமே இல்லை, அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரு போலீஸ் மேனாவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே தந்தை பாசம் அப்படின்றது என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவர் தான் நம்மளுடைய மால்கம் மார்ஷல். ஸோ அவங்க அப்பா இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து இன்னொருத்தரை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. ஸோ இதனால இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே யார்கிட்ட வளர்றாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவோட அப்பா அதாவது அவங்களுடைய தாத்தாவோட வீட்டில் தான் வளர்றாரு. அவங்க தாத்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேன். அதாவது வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 1970s 1980s 1990ஸ்லாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட மிகப்பெரிய ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க தாத்தாவுமே ஒரு மிகப்பெரிய ரசிகராக இருக்கிற காரணத்தினால சின்ன வயசுலேருந்தே இவருக்கு கிரிக்கெட்டோடைய எல்லா டெக்னிக்கல் ஷாட்ஸுமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி அவங்க தாத்தா எல்லாருமே பயங்கர ஹைட்டாக இருப்பாங்களாம். ஸோ இவருமே வந்து அந்த அளவுக்கு ஹைட்டாக தான் வளருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் வந்து சின்ன வயசுலேயே ஃபாஸ்ட் பவுலிங்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதையெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் பயங்கர ஹைட்டாக வளருவாருன்னு பார்த்தா இவருடைய ஹைட் என்ன தெரியுமா வந்துடுச்சு? 5.8 and 5.9 வந்துருச்சு. அதாவது ஒரு ஆவரேஜ் இந்தியனோட ஹைட் என்னவோ அதே ஹைட்ல தான் நம்மளுடைய மால்கம் மார்ஷலும் இருந்தாரு. ஸோ இவர் வந்து எந்த இடத்துல ஸ்கூலிங் படிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூலிங்கில் வந்து ஸ்கூல் முடித்தார். ஒன்று வந்து சென்ட் ஜைல்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூலு, இன்னொன்று வந்து பார்க்கின்சிவ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூல். இங்கே வந்து ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரரைசிங்கான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் தேவை. ஏன்னா நான் சொல்கிற ஏரா வந்து கிட்டத்தட்ட 1975. ஸோ அந்த டைம்லலாம் யார் வந்து கிரிக்கெட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். ஏன்னா கிளைவ் லாய்டு, அப்புறம் வந்து கேரி சோபர்ஸ், இந்த மாதிரி பயங்கரமான ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே பயங்கர டெரரைசிங்காக இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மால்கம் மார்ஷலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஹைட்டு குறைவாக இருந்தாலும் அவருடைய ஃபாஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குமா. இவர் வந்து ப்ரொஃபஷனலி அவர் வந்து எந்த டீமுக்காக எந்த கிளப்புக்காக விளையாட ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்ஸ் பிரேவரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமுக்காக 1976 தான் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த டீமுக்காக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ ஜமைக்காக பண்றாரு. ஸோ ஜமைக்காக பண்ற ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ரன்ஸ் எல்லாம் அடிக்கல, டக் அவுட் ஆகுறாரு. பட் ஆனால் பவுலிங்கில் இவர் வந்து எந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்றத வந்து காட்டுறாரு. ஸோ அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 6 விக்கெட் எடுக்கிறாரு. 6 விக்கெட் எடுத்தோன்னே வெறும் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விளையாடினவரை வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் டீம்ல இந்தியாவுக்கு வந்து டூர் வராங்க. அந்த டீம்ல வந்து இவருடைய பேர் வந்து இடம் பிடிக்குது. அவருடைய பேரை வந்து ரேடியோல சொல்லும்போது இவர் நம்பவே முடியல. ஏன்னா
இவர் வந்து அந்த பேங்க்ஸ் பிரேவரி அப்படின்ற ஒரு டீமுடைய உள்ள கராஜ்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவருடைய பேரை கேட்டனா என்னையா செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அடப்பாவீங்களா, நான் ஒரே ஒரு மேட்ச் தானே விளையாடி இருக்கேன், இந்த இந்தியா அப்படின்ற நாடு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியாவோட டூருக்கு வராரு. இவருடைய டெபியூ எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 15th டிசம்பர் 1978ல பெங்களூர்ல நடக்கிற 2வது டெஸ்ட் மேட்ச்ல தான் இவர் வந்து டெபியூ பண்றாரு. ஸோ டெபியூ டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கிரேட்டான திலீப் வெங்சாகரை ரொம்பவும் கடுப்பேற்றிடுறாரு. ஏன்னா இவர் வந்து பேட்ல படுற எல்லா பாலுக்குமே அப்பீல், பயங்கர எக்ஸசிவ் அப்பீல் கொடுத்துட்டு திலீப் வெங்சாகர் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்னப்பா இந்த பையன் காலையே படக்கூடாதுன்றான், எல்லாத்துக்குமே அப்பீல் கேட்டுனே இருக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயா எப்படி அது விக்கெட் எடுக்கணும், பட் ஆனால் அதில் வந்து பயங்கர சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. 1978லேருந்து 1981 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்த காரணத்தினால அவரை வந்து டீம்லேருந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. டீம்லேருந்து ட்ராப் பண்ண உடனே தான் இவருக்கு தெரியுது ஏன் என்னை டீம்லேருந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக நான் ரொம்ப நல்லா வேலை செய்யணும், நான் ரொம்ப நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய கேமுக்கு வந்து பயங்கர ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு அவருடைய சூப்பரான சீசன் அப்படின்னு சொல்ல போனால் 1982 சீசனை வந்து சொல்லுவாங்க. ஸோ 1982 சீசன் இங்கிலீஷ் கவுண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டி சீசனில் 134 விக்கெட் எடுக்கிறாரு. அது மட்டுமே இல்லை, அவர் வந்து அவருடைய கெரியர் பெஸ்ட் ஃபிகரான 8 for 71 யாருக்கு எதிராக எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வார்செஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் கவுண்டி டீமுக்கு எதிராக எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இவரை வெளியே வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் இவரை வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ திரும்பியும் செலக்ட் பண்ணும்போது இவர் எடுத்த ஒரு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி என்ன டிராப் பண்ணிட்டீங்க, இன்னொரு வாட்டி என்ன டிராப் பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ 1982லேருந்து 1986 வரைக்கும் யாரோட வருஷம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய மால்கம் மார்ஷலோட வருஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த 1982லேருந்து 1986 வரைக்கும் விளையாடின எல்லா சீரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு ஒரு சீரீஸுமே. அதாவது அவருடைய கெரியர் பெஸ்ட் போலிங் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 20.94, கெரியர் பெஸ்ட்டுமே கிடையாது, அவருடைய என்டையர் கெரியரோட போலிங் ஆவரேஜ் 20.94 தான். ஏன்னா போலிங் போடுறவங்க கிரிக்கெட்டை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 20.94, அதாவது ஒரு 20 பாலுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா வேர்ல்டுலேயே நம்பர் 1 டெஸ்ட் போலராக இருக்காரு. பட் ஆனால் அவருடைய டெஸ்ட் போலிங் ஆவரேஜ் அவருடைய பீக் ஆஃப் த கெரியரில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 27 28 இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு 20 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் இவருடைய எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1983-84ல இந்தியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து 33 விக்கெட் எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த டெஸ்ட் சீரீஸ்ல தான் இவருடைய பேட்டிங்லையும் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ பேட்டிங்லையும் இவருடைய ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரான 92 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா பரவலா மால்கம் மார்ஷல் எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனாரோ அந்த இன்சிடென்ட், அந்த சீரீஸ் வந்து வருது, இங்கிலாண்டோட சீரீஸ். ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு சீரீஸில் வந்து இங்கிலாந்துக்கு டூர் போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸு. இங்கிலாண்டை வந்து 5-0 அப்படின்ற ஒரு ஸ்கோர் லெவலில் வந்து இங்கிலாண்டை தோக்கடிக்கிறாங்க. பட் நம்ம பேச போகிறது குறிப்பாக மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு. மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்துக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்காக போலிங் போடும்போது இவருடைய லெஃப்ட் தம்பில் வந்து பால் பட்டு லெஃப்ட் தம்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ ஃப்ராக்சர் ஆன காரணத்தினால டாக்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா இதுக்கப்புறம் இவர் இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. சரி ஓகே, நம்மளும் போயிட்டு சைலண்டா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அவருடைய ஃப்ரெண்டு லாரி கோம்ஸ் அப்படின்றவர் வந்து பேட்டிங் விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்து செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன் வந்து தேவைப்படுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. லாஸ்ட் விக்கெட் இவர் மட்டுமே தான், 11வது பேட்ஸ்மேனாக தான் மால்கம் மார்ஷலை வச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் பேட்டிங் ஆடக்கூடாது, அவ்வளோதான் அவருடைய செஞ்சுரி அவ்வளோதான் நினைக்கும் போது இவர் என்ன திறமை பண்றாரு, திடீர்னு பேடை கட்டிக்கிட்டாராம், கிளவுஸை போட்டுக்கிட்டாராம், இறங்கி நடந்து போறாராம். எல்லாரும் கேட்குறாங்க, டே எங்கடா போற, நீ மேட்சை விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டா இல்லை என் நண்பாங்க விளையாடுறான், அவன் வந்து செஞ்சுரி அடிக்கிட்டோம், வெஸ்ட் இண்டீஸும் ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும், நான் போயிட்டு எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியுமோ நான் அவ்வளோ நேரம் சமாளிக்கிறேன். ஹெல்மெட்டும் கூட போடாத ஒரு காலகட்டங்க. அந்த டைம்ல இவர் வந்து போயிட்டு பேட்டை வந்து
வந்து ஒரே ஒரு கையில், அதாவது வெறும் ரைட் ஹேண்டில் மட்டும் பிடிச்சி பேட்டிங் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, பவுன்சர் ட்ரை பண்ணுறாங்க, யாக்கர் ட்ரை பண்ணுறாங்க, வைடை ட்ரைவ் பண்ண வைக்கிறாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. மனுஷன் எதுக்குமே அவுட் ஆகாமல் சும்மா சொல்லட்டி அடிச்சிருக்காப்புல. அவருக்கும் அவருடைய ஃப்ரெண்டு லாரி கோம்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து ரீச் பண்ணுறாங்க. சரி, இதோட இவருடைய சாகசம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்டால், செகண்ட் இன்னிங்ஸில் சும்மா போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காருப்பா அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காராம என்ன தெரியுமா பண்ணாரு, செகண்ட் இன்னிங்ஸில் போலிங் போடுறதுக்கு வந்துட்டாரு. என்ன, ஒரு ஒத்த கையை வச்சுட்டு போலிங் போட்டாரு. ஒத்த கையை வச்சு போலிங் போட்டு கிட்டத்தட்ட 7 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்குறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு தில்லு வேண்டா. அவர் வந்து ஒரு கையில் பேட்டிங் ஆட வந்திருக்காரு, உடஞ்சி போன கையை வச்சு பவுலிங்கும் போயிட்டு இருக்காரு. ஸோ யோசிச்சு பார்த்தாவே சும்மா நம்மளுக்கெல்லாம் வந்து டெரர் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தா, கொஞ்சம் லைட்டாக சத பசங்கிருச்சா, கொஞ்சம் லைட்டாக கையில் அடிபட்டுச்சா உடனே போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டியன் கிரேட்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது இவருடைய லைஃப்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இவருடைய டெஸ்ட் கேரியருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக போச்சு. இவருடைய டெஸ்ட் கேரியர் கடைசியாக அவருடைய லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எப்போ விளையாடுறாருன்னு கேட்டிங்கன்னா 1991 ஓவலில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் விளையாடுறாரு. ஸோ இவருடைய லாஸ்ட் டெஸ்ட் விக்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரஹாம் பூச். ஸோ என்டையர் இவருடைய டெஸ்ட் கேரியரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 81 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. அதில் வந்து 1810 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 10 50 அடிச்சிருக்காரு. குறிப்பா 81 டெஸ்ட் மேட்ச்லயே 376 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய பவுலிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20.94, அன்இமேஜினபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் கெரியர் எடுத்துக்கிட்டோம்னா 136 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதில் வந்து 955 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 250 அடிச்சிருக்காரு, 157 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. ஸோ ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறம் இவர் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 1996 இவரை வந்து வெஸ்ட் இண்டீஸோட கோச்சா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1996 1999 வரைக்கும் இவர் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு கோச்சா இருக்காரு. ஸோ 1999 ஒரு டூர் போது இவர் வந்து இருமலில் வந்து நிறைய ரத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு வந்து கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணோன்னு தான் தெரியுது இவருக்கு வந்து கோலன் கேன்சர் அப்படின்ற ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் உடனடியாக இவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கோச்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ட்ரீட்மெண்ட் வந்து பலன் அடையாம அவர் வந்து 4th நவம்பர் 1999 அன்னைக்கு, அதாவது வெறும் 41 வயசுலேயே வந்து நம்மளுடைய மால்கம் மார்ஷல் இறந்தும் போயிட்டாரு. ஸோ இவருடைய கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்க. அதாவது நட்புக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றது வந்து இவர்களுடைய லைஃப்லேருந்து கற்றுக்கலாம். அது மட்டுமே இல்லை, நம்மளை ஒருத்தங்க வேணான்னு சொல்கிறாங்களா, திரும்பியும் நம்மளை அவங்க ஏற்றுக்கும் போது நம்மளை வேணான்னு சொல்கிறதுக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செகண்ட் வாய்ப்பு கிடைச்சா மால்கம் மார்ஷல் மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணி இவர் வந்து இது வரைக்குமே ஒன் ஆஃப் த லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிரேட் 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 வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் பவுலர் மால்கம் மார்ஷல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மால்கம் மார்ஷலோட லைஃப்லேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்ன ஏதாவது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து அவனை ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Varadharaja, signing off. Thank you.